இருங்க இருங்க வழி விடு. வாக்குத்தான் ஓடி வாக்கு கேட்ட பெண் வேட்பாளர். தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக பெண் வேட்பாளர் டாக்டர் RS கிருத்திகா தேவி வித்தியாசமான முறையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளார். 2026ஆம் ஆண்டுக்கான தேர்தல் களத்தில் தாம்பரம் தொகுதியில் முதல் பெண் வேட்பாளராக களம் காணும் இவர் மகப்பேறு மருத்துவராக பணியாற்றி வருகிறார். இவரது தந்தை இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்ற திமுக முன்னோடி ஆவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இந்த முறை இவருக்கு வாய்ப்பு அளித்துள்ளார். தொடர்ந்து தாம்பரம் தொகுதியில் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ள கிருத்திகா தேவி தினம்தோறும் பொதுநல சங்கத்தினர், வணிகர்கள், நிறுவன தலைவர்கள் மற்றும் பொதுமக்களை நேரடியாக சந்தித்து தனக்கு ஆதரவு கோரி வருகிறார். இதன் ஒரு பகுதியாக இன்று சிட்லப்பாக்கம் பகுதியில் திறந்தவெளி வாகனத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது ஆனந்தா நகர் பகுதியில் குறுகிய தெருக்கள் மற்றும் வாகன நெரிசல் காரணமாக பிரச்சார வாகனத்தில் இருந்து கீழே இறங்கிய அவர் சாலையிலேயே ஓடி வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். வாகனம் செல்ல முடியாத இடங்களிலும் நேரடியாக சென்று மக்களை சந்தித்த இந்த பெண் வேட்பாளருக்கு பொதுமக்கள் பெரும் ஆதரவு அளித்து உற்சாகமாக வரவேற்றனர். இந்த நிகழ்வு அப்பகுதி மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இருங்க இருங்க வழி விடு.